Hello, welcome to Tea Bites. இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம், என்னத்தை பற்றி பேச போகிறோம், எதுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறோம், என்னென்னதுக்கு ரியாக்ஷன் வீடியோ செய்ய போகிறோம் அப்படின்னா வேறு எதுக்கும் இல்லை, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற நெட்ஃப்ளிக்ஸோட டுடும் ஈவெண்ட் பற்றி தான் நான் பேச போகிறேன். இங்கே நமக்கு மலேசியாவில் 1st of June வந்து இந்த ஈவெண்ட் நம்ம காலையில் 8:30க்கு பார்த்தோம். பட் வந்துட்டு அங்கே வந்து 31st of Mayல வந்துட்டு நைட் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ நிறைய புது புது அப்டேட்ஸ், வர போகிற சீரீஸ் மூவிஸோட அப்டேட்ஸ், ட்ரெய்லர் அண்ட் கொஞ்சம் ஸ்னீக் பிக்ஸ் எல்லாமே நடந்தது. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அந்த டுடும் ஈவெண்டோட ஈவெண்ட் இன்னமும் வந்து அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். இங்கே எத்தனை பேர் ஸ்ட்ரேஞ்சர் திங்கோட ஃபேனாக இருக்கீங்க? நான் கிரேசியஸ்ட் ஃபேன். ஸோ நான் வந்து எடுத்தோன்னே வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். நான் பார்க்க ஆரம்பித்ததே வந்துட்டு சீசன் 2ல் இருந்து பார்த்தேன். சீசன் 1 வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னுக்கு எனக்கு வந்து சீசன் 2 தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சீசன் 1 பார்த்தேன். அண்ட் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நான் வந்துட்டு சீசன் 3 பார்த்தேன், சீசன் 4 அண்ட் நவ் த ஃபைனல் சீசன் 5 வரப்போகுது. த ஜேர்னி அவங்க க்ரோ அப் பண்ணக்குள்ள நானுமே க்ரோ அப் பண்ணேன். ஒரு 10 years அது கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். நானுமே வந்து 10 years அது கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நினைக்கக்குள்ள வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் அந்த ஈவெண்ட் நடக்கக்குள்ள தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் many சீரீஸ், many மூவிஸ், many கேரக்டர்ஸ். ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் திங்னு வரக்குள்ள அந்த இடத்தோட வைப் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங் வந்துட்டு ஒரு மாதிரி இமோஷன், ஒரு மாதிரி நம்மளை பர்சனலாக வந்துட்டு ஒரு மாதிரி தொடும். அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிச்சு. பார்க்காதவங்க பார்த்தா கூட ஸ்ட்ரேஞ்சர் திங் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப பில்டப் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங் 5ஓட டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்துட்டு டுடும் ஈவெண்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்னீக் பீக்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். டிலே பண்ணாமல் முதல்ல ரியாக்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசுவோம். I think about that night all the time. The night it came for you. The night all of this started. Everything changed. We failed. But we need to be ready. The final season. Why? Oh my god.
அண்ட் எஸ் அதுதான் ஸ்ட்ரேஞ்சர் திங்கோட டேட் அனௌன்ஸ்மெண்ட். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ட்ரெயிலர் என்ன அப்டேட்ஸ் எல்லாமே வரும். அண்ட் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க வால்யூம் 1 வந்து November 26, அதாவது 5 PM போட்டிருக்காங்க. ஸோ கான்சிடர் நமக்கு வந்துட்டு நம்ம 27க்கு போயிடுவோம். ஸோ மேபி வந்துட்டு இது நமக்கு கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் கிறிஸ்மஸ்னால் the நெக்ஸ்ட் டே ஆஃப் கிறிஸ்மஸ் நம்ம பார்ப்போம். ஈவ்னா மேபி நம்ம நியூ இயர்க்கு பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட். அண்ட் யா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இட்ஸ் இமோஷன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு இமோஷன்னா ஒரு கேரக்டரும் ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்காக செஞ்சுருப்பாங்க. சீசன் 1ல் நமக்கு ஸ்டீஃபை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வர சீசனில் ஸ்டீஃபை தவிர வேறு யாரையுமே நமக்கு பிடிக்காது. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்துட்டு மைக் மேலே கூட நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும். பிகாஸ் அவர் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்காரு, அந்த மாதிரிலாம் நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் வீலோட மாம் அவங்க மாதிரி ஒரு சூப்பர் உமன், லைக் பிள்ளைங்களுக்காக இது செய்யணும் அப்படின்றது. அண்ட் ஹாப்போ ஆல்சோ சேயிங் லைக் தட், லைக் என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சு, அந்த மாதிரி 11க்கு நடக்கக்கூடாது. அதுதான் அவரோட மெயின் கான்சர்ன் ஆஸ் ஒரு ஃபாதராக. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் ஒரு யூனிக்கான விஷயங்களை செஞ்சுருந்துருப்பாங்க. அண்ட் இது முடிய போது, இது கோயிங் டு எண்ட் அப்படின்னு நினைக்கக்குள்ள ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. லைக் ஒரு மாதிரி என்னவோ பண்ணுவீங்களா, கண்ணு கலங்குது. அது ஏன்னு தெரியல. மேபி அது நமக்கு அட்டாச் ஆகிருக்கோம்ல, நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். மேபி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே அறியாமல் அதுக்குள்ளே மூழ்கி இருந்திருப்போம். அந்த மாதிரி இருக்கக்குள்ள இட்ஸ் கிவிங் மீ சம்திங். அண்ட் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்கில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஸ்டீவ் ஹாரிங்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்துட்டு அதை தாண்டி வந்து மேக்ஸின், அதாவது மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ வந்து டஸ்டின். அண்ட் ஆல்சோ லூக்கஸ் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். லூக்கஸ் கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். அண்ட் லாஸ்ட் சீசனில் தான் கொஞ்சம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன அப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் போக வந்துட்டு நம்ம வலிக்க வந்துடுவார். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஸ்மெல் அமெரிக்கா வித் எரிக்கான்னு சொல்கிறேன். நம்ம எரிக்காவையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 11 அஃப்கோர்ஸ் 11 ரொம்ப பிடிக்கும். யூ கேன் see my merch, Stranger Things merch. ஸோ எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்கலி இது முடிய போகுதுன்னு நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. அண்ட் ஏதாச்சும் ஒரு மிராக்கல் மாதிரி நடந்து ஃபைனல் சீசன்றதை வந்துட்டு வேற மாதிரி எதுவும் கொண்டு வரலாமா அப்படின்லாம் நினைக்கிறேன். பட் அது நடக்காதுன்றதும் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ஆசை தானே. ஹோப்ஃபுல்லி நெட்ஃப்ளிக்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் மறக்காமல் கொடுத்துருக்கிற டேட் அண்ட் கீழே நான் லிங்க் கொடுத்துருப்பேன். நெட்ஃப்ளிக்ஸோட அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழேயே வந்துட்டு எப்போ வருது, எப்போ ரிலீஸ் ஆகுது, டைமிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிலீஸிங் வேர்ல்ட் வைட் ஆல் அட் ஒன்ஸ், டேட் மே வெரி பேஸ்ட் ஆன் யோர் லோக்கல் டைம் ஜோன்னு போட்டிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த டைம் கணக்காக பார்த்துக்குங்க. டுடும் வந்துட்டு நமக்கு நிறைய மேஜிக் கொடுத்துருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் பார்க்குறேன். பை.